கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சத்தியத்தை அறிவோம் என்னும் இந்த தொடரின் மூலம் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் மரண பரியந்தம் கீழ்ப்படிதல் என்னும் தலைப்பிலே நாம் தியானிக்கவிருக்கிறோம். வேதாகமத்தின் மிக உயரிய பண்பு எதுவென்றால் அது கீழ்ப்படிதல். ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால் மரணம் உலகத்திற்குள் வந்தது. ஆனால் இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினாலே ஜீவன் உண்டானது. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, அவர் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்பதாக. இந்த மரண பரியந்தம் கீழ்ப்படிதல் என்பது என்ன? அது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எப்படி பிரதிபலிக்க வேண்டும் என்று நாம் சிந்திப்போம். இந்த மரண பரியந்தம் கீழ்ப்படிதல் என்பது இறுதி மூச்சு வரை எந்த சூழ்நிலையிலும் மாறாத ஒரு அர்ப்பணிப்பு. இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்யும்படிக்கு பூமியில் வந்தார். கெத்செமனே தோட்டத்தில் மரண வேதனை அவரை சூழ்ந்திருந்த போது, என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவது என்பதாக அவர் வேண்டுதல் பண்ணினார். கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலின் தன்மை நாம் பார்க்கிற பொழுது அது சுயநலமற்றது. தமக்கு தீங்கு வரும் என்று தெரிந்தும் மற்றவர்களின் ரட்சிப்பிற்காக அவர் கீழ்ப்படிந்தார். இனி நிபந்தனையற்றது, சௌகரியமாக இருந்து கீழ்ப்படிவேன் என்று சொல்லாமல் பாடுகள் வந்த போதும் அவர் கீழ்ப்படிந்தார். இன்னும் முழுமையானது, அவர் பிதாவின் வார்த்தையில் ஒரு சிறிய எழுத்தை கூட அவர் மீறவில்லை. இனி கீழ்ப்படிதல் ஒரு பலியாக காணப்படுகிறது. பலியிடுவதை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. சவுல் ராஜா பலியிடுவதற்காக சிறந்த ஆடுகளை கொண்டு வந்ததாக அவன் காரணம் சொன்னான். ஆனால் தேவன் கேட்டது பலி அல்ல, அவருடைய கட்டளைக்குரிய கீழ்ப்படிதல். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சபையில் பெரிய காரியங்களை செய்யலாம், காணிக்கைகளை கொண்டு தரலாம். ஆனால் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை இருந்தால் அந்த பலிகள் வீண். மரண பரியந்தம் கீழ்ப்படிதல் என்பது நம்முடைய சுய இஷ்டத்தை பலிபீடத்தில் வைப்பதாகும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த மரண பரியந்தம் கீழ்ப்படிதல் என்பது எங்கே சோதிக்கப்படுகிறது? முதலாவது, சோதனையான நேரங்களில் ஒரு காரியம் தவறு என்று தெரிந்தும் உலக லாபத்திற்காக அதை செய்ய தூண்டப்படும் போது, எப்படி தெரியுமா, மரணமே வந்தாலும் நான் என் தேவனுக்கு கீழ்ப்படிவேன் என்று உறுதியாய் நிற்க வேண்டும். இனி அதிகாரத்திற்கு அடங்குவது, நம்முடைய குடும்ப தலைவர்களுக்கோ மேல் அதிகாரிகளுக்கோ அல்லது சபை போதகர்களுக்கோ அவர்கள் சொல்லும் ஆலோசனை நமக்கு வருத்தமாக தெரிந்தாலும் அது தேவனுடைய வார்த்தைக்கு உட்பட்டதாக இருக்கும் போது அதற்கு அடங்குவதே கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலை பிரதிபலிப்பதாகும். இன்னும் துன்புறுத்தப்படும் போது, ஆதி திருச்சபையில் இரத்த சாட்சிகள் கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் உயிரையே விசுவாசத்திற்காக கொடுத்தார்கள். அவர்கள் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார்கள். இன்று நாம் உயிரை கொடுக்க வேண்டிய சூழல் நமக்கு இல்லாவிட்டாலும் நம்முடைய கௌரவம், அகந்தை, ஈகோ ஆகியவற்றை தேவனுக்காக நாம் பலியிட வேண்டும். உதாரணமாக, ஒரு ஊழியர் கடினமான ஒரு இடத்திற்கு ஊழியத்திற்காக செல்ல தேவன் கட்டளையிடும் போது அங்கே ஆபத்து இருக்கிறது என்று தெரிந்தும் சென்றார். மக்கள் கேட்டார்கள், ஏன் உயிருக்கு ஆபத்தான இடத்திற்கு செல்லுகிறீர்கள் என்பதாக. அதற்கு அவர் சொன்னார், நான் உயிரோடே இருப்பதை விட என் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவனாக மரிப்பது மேலானது. இதுவே கிறிஸ்துவின் சுபாவம். இந்த கிறிஸ்துவின் சுபாவம் நம்மிலே
வெளிப்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? பிதாவோடு நெருங்கின ஒரு தொடர்பு. இயேசு எப்பொழுதும் பிதாவோடு ஜெபத்தில் இணைந்திருந்தார். நாமும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போதுதான் கீழ்ப்படிவதற்கான பலத்தை நாம் பெற முடியும். அடுத்தபடியாக வார்த்தையின் வல்லமை. கிறிஸ்துவின் வார்த்தை நமக்குள் வாசமாயிருக்க வேண்டும். 119வது சங்கீதம் 11வது வசனம் சொல்லுகிறது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் என்பதாக. இனி மூன்றாவதாக தாழ்மையை ஆடையாக அணிதல். பெருமை உள்ள இடத்தில் கீழ்ப்படிதல் இருக்காது. நம்மை நாமே தாழ்த்தும் போது கீழ்ப்படிதல் இயல்பாகவே நம்மை தொற்றிக் கொள்ளுகிறது. இனி நித்திய நோக்கம். இந்த பூமியில் பாடுகள் தற்காலிகமானவை, ஆனால் கீழ்ப்படிதலின் பலன் நித்தியமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மரண பரியந்தம் கீழ்ப்படிந்த கிறிஸ்து இன்று பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். நாமும் கீழ்ப்படிந்தால் அவரோடு கூட நாம் அரசாளலாம். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கை யாருக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறது? உலக ஆசைகளுக்கா, அல்லது உங்களை நேசித்து ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்கா? என் ஆடுகளுக்காக என் உயிரை கொடுக்கிறேன், அவைகள் எனக்கு செவி கொடுத்து, அதாவது கீழ்ப்படிந்து என்னை பின்தொடர்கிறது என்று இயேசு சொன்னார். நம்முடைய வாழ்க்கையின் இறுதி மூச்சு வரை லாபமோ நஷ்டமோ சுகமோ துக்கமோ நாம் கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். சிலுவையின் பாதை கடினமானதுதான், ஆனால் அதன் முடிவு மகிமையானது. மரண பரியந்தம் கீழ்ப்படிவோம், ஜீவ கிரீடத்தை பெறுவோம். கர்த்தர் தாமே இறங்கி உங்கள் எல்லாரையும் அளவில்லாமல் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.